திருக்குறள் உரைவளம். இந்நூல் ஒரு திருப்பனந்தாள் வெளியீடு. இந்நூலில் ஐவரின் பழைய உரை அடங்கும். திருக்குறள் உரைக்கொத்து. இது ஒரு திருப்பனந்தாள் வெளியீடு. ஐவரின் பழைய உரையுடன் ஆங்கில மொழிபெயர்ப்பும் சேர்ந்தது. திருக்குறள் உரை களஞ்சியம். இது ஒரு மதுரை பல்கலைக்கழக வெளியீடு. திருக்குறள் உரைவளம் தண்டபாணி தேசிகர் எழுதியது. திருக்குறள் உரை களஞ்சியம் தண்டபாணி தேசிகர் எழுதியது. திருக்குறள் நுண்பொருள் மாலை காரிரத்தின கவிராயர் எழுதியது. சிறப்புகள்: தினையளவு போதா சிறுபுள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் என்று திருக்குறளை புகழ்ந்தவர் கபிலர். வள்ளுவரும் தம் குறள் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து என்று பாடியவர் பரணர். உள்ளுதோர் உள்ளுதோர் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாழ்மொழி மாண்பு என்று பாடியவர் மாங்குடி மருதனார். பொய்ப்பால பொய்யேயாய் போயின பொய்யல்லாத மெய்ப்பால மெய்யாய் விளங்கினவே முப்பாலின் தெய்வ திருவள்ளுவர் செய் திருக்குறளால் வையத்து வாழ்வார் மனத்து என்று பாடியவர் தேனீக்குடி கீரனார். புத்தகம் 100 புரட்டி களைப்புற்று சித்தம் கலங்கி திகைப்பதேன் வித்தகன் தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொன்ன பொய்யல் மொழி இருக்கும் போது செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம். நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுக ஓர்ந்து என்று பாடியவர் கவிமணி. வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளைந்தவற்றுள் பொல்லாததில்லை புரை தீர்ந்த வாழ்வினிலே அழைத்து செல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை இன இல்லை முப்பாளுக்கின் நிலத்தே என்று பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன். என்றும் புலராதியானர் நாட்செல்லுகினும் நின்றளர்ந்து தேன் பிளிற்றும் நீர்மையதாய் குன்றாத செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன் மண்புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல் என்று பாடியவர் இறையனார். அணுவை துளைத்தேள் கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் என்று பாடியவர் ஔவையார். தெல்லு தமிழ்நடை சின்னஞ்சிறிய 2 அடிகள் அல்லுதோறும் சுவை உள்ளுதோறும் உணர்வாகும் வண்ணம் கொல்லும் அறம் பொருள் இன்பம் அனைத்தும் கொடுத்த திருவள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாடியவர் பாரதியார். தினையளவு போதா சிறுபுள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் மனையளவு வல்லைக்கு உறங்கும் வளநாட வள்ளுவனார் வெள்ளை குரட்பாவிரி என்று பாடியவர் கபிலர். பொருள்: வல்லை என்பது நெல் குத்தும் போது பெண்களால் பாடப்படும் ஒரு வகை பாடல். அழகு என்பது கோழியை குறிக்கும். திருக்குறளின் சிறப்பினை உணர்த்த திருவள்ளுவ மாலை என்னும் தனி நூல் எழுந்தது. இந்நூலில் 55 பாடல்களை 53 புலவர்கள் பாடியுள்ளனர். இப்பாடல் அறிவியல் அணுகுமுறையை சார்ந்தது. ஒளியை கோட்டம் அடைய செய்வதனால் தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அண்மையில் தோன்றும்படி செய்யலாம் என்று கண்டறிந்தவர் கலீலியோ கலிலி.